18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீ யாருமற்ற அனாதை போல நடுத்தருவில் நிற்கக்கூடிய அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உன்னை பாடா படுத்திட்டாங்க. இதையும் தாண்டி இப்பொழுது இன்னுமே சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தயாராக அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்கதை பார்த்துட்டு தான் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். இது வரைக்கும் ஏற்கனவே நீ போதுமான அளவுக்கு அழுதுட்ட. முதல்ல அழுகிறத நிறுத்து. மனசை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எழுந்து நில்லு. உன்னை சுற்றி இருக்கவங்கள யார் கெட்டவங்க, யார் சுயநலவாதி, யார் பொறாம பிடிச்சவங்கன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் அவங்களும் கூடவே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுனால தான் மறுபடியும் அவங்க மூலமாக உனக்கு பிரச்சனைகளும் துன்பமும் ஆபத்தும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது உன்னை தேடி நான் வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் துன்பமோ தடைகளோ வர விட மாட்டேன். நீ எண்ணியதை விட, நீ ஆசைப்பட்டதை விட எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் மிக பெருசாக கிடைக்கும்படி செய்ய போகிறேன். என் கருணை தான் உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்ட போகுது. இந்த கருப்பசாமி உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை வாழ்க்கையின் உச்சத்தை தொடும்படி புது திசையில் உன்னை பயணம் செய்ய வைக்க போகிறேன். உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை பாடா படுத்துனாங்களோ அவர்களுக்கு உரிய பதிலை அவங்க வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிறேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக இப்போது எல்லாமே உன்னை நோக்கி வந்து சேரும். ஒரு சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைக்கிறேன்னா நீ மறுபடியும் அவர்களை தேடி போய் சேர நினைக்காத. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு யார் சரி வர மாட்டாங்க, யார் ஒத்து வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கெட்டவர்களையும் தீயவர்களையும் தான் உன் வாழ்க்கை பாதையில் விலக்கி வைக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன்னை விட்டு விலகி போகிறவங்கள காரணத்தோடு தான் நான் விலக்கி வைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அவங்க கூட போய் சேரணும்னு நினச்சினா அது உன்னுடைய தீமைக்கான உன் வாழ்க்கைக்கான அழிவு காலமாக மாறிடும். நான் எப்போதுமே எது செஞ்சாலும் அதை உன் நன்மைக்காக தான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இப்போது நான் நடத்தும் லீலைகள் எல்லாம் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போ நிறைவு காலம் வந்துருச்சு. உன் தியாகத்துக்கான பலனை இப்போது நீ தாராளமாக அனுபவிக்க போற. கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போது பல மடங்கு பலனாக உன்னிடமே திரும்ப வரப்போகுது. நீ செய்த எல்லா நல்ல செயல்களுக்கும் இப்போது நான் பலனை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையவே வெற்றிகரமாக மாற்றி தரணும்னு இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன் என் தங்கமே. மனிதர்களோ உறவுகளோ சொந்த பந்தமோ யாரா இருந்தாலும் தவறு செய்வதும் சுயநலத்தோட அடுத்தவங்களை கெடுக்கிறதும் ஒரு இயல்பான காரியமாகவே மாறிடுச்சு. அப்படி உன் வாழ்க்கையில் தெரிஞ்சே தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மன்னிச்சு மறந்து விட்டுடு. ஆனால் மறுபடியும் அவங்க உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய வாய்ப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடாம நீ உஷாரா கவனமா இருந்துக்கோ என் செல்லமே. உன் முகம் கொஞ்சம் வாடி போனாலும் உடனே இந்த உன் அப்பா கருப்பசாமி உனக்காக ஆறுதல் சொல்வதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உனக்கு இன்பம் தரும் காலமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போதெல்லாம் என் கரங்கள் உன்னை தாங்கிக்கிட்டு இருக்கு. நீ ஒருபோதும் பாரம் தாங்காம கீழே விழுக மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனச்சுமையையும் உள்ள சுமையையும் குறைப்பதற்காக தான் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக இந்த கருப்பன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனி எல்லாமே நல்லதாகவும் சிறந்ததாகவும் உன் வாழ்க்கைக்கு உயர்ந்ததாகவும் உனக்காகவும் ஏற்படுத்தது போட்டது போலவே நல்லபடியாக நடக்கும். இந்த கருப்பன் உனக்கான காரியங்களை எல்லாம் நீ நினைச்சது போலவே வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக மட்டுமே இருக்கும் என இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன்.